நண்பர்களே இன்றைக்கி ஒரு சமையலறை மினி விலாக் பார்க்கலாம். சோத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக ஏத்தம் வாழைப்பழத்தை அவிக்கிறதுக்காக வெட்டிகிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் நண்பர்களே. பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு விடலை. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வாழைக்காய் அவிச்சு வச்சு அவங்களுக்கு வாழைக்காயை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுருந்தேன். காலைல டிஃபனுக்கு இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுட்டு உருளைக்கிழங்கு குழம்புக்கு உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நண்பர்களே இட்லியும் அந்த கேப்பில் வெந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு சோறும் வெந்துருச்சு. அதையும் கஷ்டப்பட்டு எடுத்து வடித்து வச்சுக்கிட்டு இட்லி கொஞ்சம் தட்டில் இருந்து இலையை வர பதம் வந்தோன்னே அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு உருளைக்கிழங்கு குழம்பு பண்ணுறதுக்காக வெங்காயத்தை போட்டு வதக்கி அது கூட உருளைக்கிழங்கை தட்டி அரைச்சி அரைப்பை சேர்த்து குழம்பு கொதிச்சுட்டு இருக்கிற கேப்பில் தோசையை சுட்டு எடுத்துடலான்னு தோசை சுட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா குழம்பும் கொதிச்சு எழுந்துருச்சு பாருங்கள் நண்பர்களே. இனி அதை இறக்கி வச்சுட்டு காப்பியை காய்ச்சிடலான்னு காப்பியை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரத்தில் மீன்காரனா மீன் கொண்டு வந்திருந்தாங்க, நவரையும் சாலையும். அதை கழுவி குழம்பு வச்சிடலான்னு மீன் ரெண்டையுமே கழுவி நவரை மீன் குழம்பு வச்சிடலான்னு குழம்பை கூட்டி அடுப்பில் வச்சுட்டு பொரிச்ச மீனுக்கு மிளகு பரட்டி அதையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே. அவ்வளோதான். இந்த மீன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல்